செப்டம்பர் 21 பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். லூக்கா 16வது அதிகாரம் 1 முதல் 13 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவர்களிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூட்டை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவராய் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றில் கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. மனப்போராட்டத்தில் உழன்று கொண்டிருந்த சீடன் தன் குருவிடம் கேட்டான், ஐயா, என் மனதில் 2 ஓநாய்கள் இடைவிடாது போராடிக்கொண்டே இருக்கின்றன. ஒன்று நல்ல ஓநாய், மற்றதோ தீய ஓநாய். இந்த போராட்டத்தில் எந்த ஓநாய் வெல்லும்? குரு அவனை கனிவுடன் பார்த்து கூறினார், எந்த ஓநாயை தீனி போட்டு வளர்க்கிறாயோ அதுவே வெற்றியடையும். நமக்குள் இருக்கும் வாழும் ஆற்றல் பாரபட்சமற்றது, நன்மை தீமை அறியாதது. எதற்காக அந்த ஆற்றலை பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்தே அந்த ஆற்றல் நம் வாழ்வை வளப்படுத்தும் அல்லது அழித்துவிடும். இன்றைய வாசகங்கள் வாழ்வதோ அழிவதோ நாம் நம் வாழும் ஆற்றலை எப்படி செலவழிக்கிறோமோ அதை பொறுத்தது என்று சிந்தித்து மன்றாட அழைக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறும் ஓமை கதை அவருடைய ஏனைய ஓமை கதைகளை விட சற்று வித்தியாசமானது, விசித்திரமானது. பொதுவாக அவருடைய ஓமை கதைகள் நேர்முகமான, மனதிற்கு இதமான ஒரு முடிவை நோக்கி நகரும். ஆனால் இன்று நாம் கேட்ட கதை ஒரு எதிர்முகமான சூழலில் நேர்மையற்ற பொறுப்பாளரை மையப்படுத்தியும், கதை இறுதியில் அவருடைய நேர்மையற்ற தனத்தை தலைவர் பாராட்டுவதாகவும் முடிகிறது. இந்த எதிர்மறையான கதையை தொடக்க திரு அவை எப்படி புரிந்து கொள்வது என தடுமாறியிருக்கும். எனவேதான் இக்கதையின் நீதியாக 4 வகை பேருண்மைகளை, 4 பாடங்களை நற்செய்தியில் படிக்க கேட்டோம். 4 வகை பாடங்களும் சொல்ல வருவது அடிப்படையில் ஒன்றுதான். அது
முன்மதி கொண்டு செல்வத்தை எவ்வாறு பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதே. கதையின் பொறுப்பாளர் தன் அதிகாரத்தை, ஆற்றலை, தன் முன்மதியை எப்படி தவறாக பயன்படுத்தினார் என்ற கோணத்தில்தான் உவமை கதை நகர்கிறது. உவமையின் முதல் பகுதியில் தலைவர் பொறுப்பாளரின் நேர்மையற்ற தனத்தை அறிந்து அவரை பணி நீக்கம் செய்கின்றார். ஆனால் பொறுப்பாளர் இதுவரை வாழ்ந்த வாழ்வை இழக்கக்கூடாது என்ற தன்முனைப்பில் இன்னும் அதிகமான நேர்மையற்ற தனத்தில் நடந்து கொள்ளுகிறார். தலைவரிடம் கடன்பட்டவர்களின் கடனை குறைத்து வரவில் காட்டி கடன்பட்டவர்களின் தயவில் பாதுகாப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளுகிறார். இந்த நேர்மையற்ற ஏமாற்றும் பண்பை தலைவர் பாராட்டுவதாக கதை முடிகிறது. இக்கதை நேர்மையற்ற ஏமாற்று மனநிலைமையை ஊக்குவிப்பது போல தோன்றினாலும் கதையின் முடிவில் வரும் முதல் பாடமாக இயேசு கூறுவது என்னவென்றால், பொறுப்பாளரை போல் நல்வாழ்வை பாதுகாத்து கொள்ள எப்படி தீவிரமாக முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்பதே. இந்த கோணத்தில் இக்கதையை நம் வாழ்வோடு பொருத்தி பார்க்க வேண்டும். தன் நேர்மையற்ற செயலுக்காக தலைவர் அவரை பணி நீக்கம் செய்கிறார் என்பதை பொறுப்பாளர் நன்கு அறிந்திருந்தார் என்றாலும் தனது வாழ்வை பாதுகாத்து கொள்ள இன்னும் அதிகமான நேர்மையற்ற தனத்தில் செயல்பட்டார். அவருடைய முன்மதி, அதாவது பணி நீக்கப்பட்டாலும் வரும் எதிர்காலத்தில் தனது பண வரவை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முன்மதியோடு மீண்டும் நேர்மையற்ற தனத்தோடு செயல்படுகிறார். முன்மதியை நேர்மையற்ற தனத்திற்காக எவ்வளவு தீவிரமாக பயன்படுத்தி தன்னை காத்துக்கொள்ளுகிறார் என்ற பண்பை சுட்டிக்காட்டி, தன் சீடர்கள் தங்கள் முன்மதியை நேர்மைக்காக ஏன் இவ்வாறு செயல்படுத்துவதில்லை? முன்மதி கொண்டு ஒருவரால் தீமையை, இருளை வளர்க்க முடியும் என்றால் தன் சீடர்களின் அதே முன்மதியை கொண்டு ஒளியை, நேர்மையை, இறையரசை வளர்க்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். முன்மதியை நன்மை, தீமை இரண்டிற்கும் பயன்படுத்தலாம். ஆனால் எதை வளர்க்க முன்மதியை நாம் செயல்பட விடுகிறோமோ அதை போல்தான் நம் வாழ்வும் அமையும். இயேசு தன் சீடர்களை தன் பணிக்காக அனுப்பிய போது இதே பாடத்தை தான் அறிவுறுத்தினார். மத்தேயு 10:16 நாம் படிப்பது போல, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்கிறார். நாம் வாழும் சூழ்நிலை ஓநாய்கள் நிறைந்தது. அதில் நாம் எப்படி நம் முன்மதியை கபடற்ற தனத்தில் பயன்படுத்தி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். கபடற்ற தனத்தை வாழும்போது தங்களை எதிர்வரும் ஓநாய்களை எதிர்கொள்ள முடியாதவர்களாய் அதற்கு பலியாகிவிடக்கூடாது. முன்மதியை பயன்படுத்தி அவைகளை எதிர்கொண்டு ஆடுகளாகிய நமது இயல்பை பாதுகாத்து வாழ வேண்டும் என்பதே இயேசுவின் அறிவுரை. இன்றைய நற்செய்தி கதையில் படித்தது போல நேர்மையற்ற பொறுப்பாளர் தன் முன்மதியை பயன்படுத்தி வாழ்வை பாதுகாத்து கொள்ள அதை செல்வத்தால் வளப்படுத்தியதைப் போல அவரின் சீடர்களாகிய நாம் நம் முன்மதியை பயன்படுத்தி நற்செய்தி வழங்கும் வாழ்வை பாதுகாத்து வளர்க்க வேண்டும். இந்த ஊமை கதையின் இரண்டாவது பாடத்தை சிந்திப்போம். செல்வம் நிலையற்றது. அது குறைவதையும் வளர்வதையும் நம்மால் ஓரளவுக்குத்தான் கட்டுப்படுத்த முடியும். செல்வத்தை ஈட்டுவது கடினம், அதை குறையாமல் தக்க வைத்துக் கொள்வது அதைவிட கடினம். எனவே நிலையில்லா இந்த செல்வத்தை கொண்டு நிலையான செல்வமாகிய அன்பு, இரக்கம், பரிவு, பகிரும் உள்ளம், உறவுகளின் பெருக்கம் இவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். பொருளாகிய செல்வம் குறையும் காலத்தில் இந்த ஆன்மீக செல்வங்கள் நம்மோடு நிலைத்து நிற்கும். இதையே இயேசு மத்தேயு நற்செய்தி 6:19-20 கூறுவார். மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால்
விண்ணுலகத்தில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. இதுதான் மன்னக செல்வத்தின் விண்ணக பயன். மன்னக செல்வம் மன்னகத்தில் அழிந்துதான் போகும் அல்லது மற்றவரால் அபகரிக்கப்படும். ஒருவர் ஓர் ஊரிலிருந்து பணிமாறி வேறோர் ஊருக்கு செல்லும் போது அவருக்கு பின் அவருடைய உடைமைகளை சுமந்து சரக்கு லாரி செல்லும். அதே நபர் இந்த உலகை விட்டு செல்லும் போது அவர் இறுதி ஊர்வலத்தில் எந்தவித சரக்கு லாரியும் பின் செல்லாது. மண்ணுலக செல்வத்தை முன்மதியோடு விண்ணுலக செல்வமாக மாற்றும் வாழ்வை நாம் வாழ வேண்டும். ஊமை கதையின் 3வது பாடம். செல்வம் என்பது உரைக்கல். தங்கத்தின் தரம் அறிய உரைக்கல்லில் தேய்த்து பார்ப்பார். நமது நேர்மையின் தன்மையை அறிவதற்கு செல்வம் என்னும் உரைக்கல் உதவும். மிகவும் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பர். இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் செல்வத்தை சேமிக்க எவ்வளவு நேர்மையற்றவராய் மக்கள் வாழ்கின்றனர். மக்களோடு நிலையான உறவை வளர்த்து அவர்களோடு ஒன்றுபட்டு வாழ வேண்டிய செல்வந்தர்கள் மக்களை பொருட்களைப் போல விற்கவும் வாங்கவும் விலை பேசவும் தங்கள் செல்வத்தை பயன்படுத்துகின்றனர் என்று விவரிக்கிறார். செல்வத்தை முன்மதியோடு பயன்படுத்தாவிட்டால் அது நம்மை பயன்படுத்திவிடும். நமக்குள் உள்ள அனைத்து அன்பு உறவுகளை, கனிவு, இரக்கம், பரிவு ஆகிய பண்புகளை செல்வம் விலைபேசி விற்றுவிடும். எனவே செல்வமாகிய உரைக்கல்லை கொண்டு நம்மை தேய்த்து பார்த்து சிறியதில் நேர்மையாய் இருக்க தொடங்கி பெரியதிலும் நேர்மையாய் வாழ இயேசு அழைக்கிறார். இக்கதையின் 4வது பாடம். எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாது. பருப்பொருளாகிய செல்வம் ஒரு தலைவர், பண்பு பொருளாகிய அன்பு, இரக்கம், பரிவு, உறவு என்பவைகள் இன்னொரு தலைவர். தொடக்க கதையில் கூறியது போல 2 ஓநாய்கள் சண்டை போடுகையில் எந்த ஓநாய்க்கு தீனி போடுகிறோமோ அதுவே வெல்லும். 2க்கும் தீனி போட்டால் சண்டை ஓயாது நீடித்து கொண்டே இருக்கும். 2இல் ஒன்றை தேர்ந்தோம் என்றால் நமது தேர்வுக்கு ஏற்ப நமது வாழ்வு அமையும். நல்லதை தேர்ந்தால் நல்வாழ்வு, தீயதை தேர்ந்தால் அழிவு. இரு தலைவர்களுக்கும் ஒரு பணியால் ஊழியம் செய்ய முடியாது. அழியும் நிலையில்லா செல்வத்தை தேர்ந்தால் அழிவும் நிலையில்லாமையும் தான் வாழ்வின் சுமையாக மாறும். வாழ்வில் உண்மையான செல்வமாகிய அன்பு, பரிவு, இரக்கம், உறவு இவைகளை தேர்ந்தால் வாழ்வில் முடிவில்லா நிலையான நிறைவாழ்வின் சுவை நமக்கு கிடைக்கும். இன்றைய 2ஆம் வாசகம் அறிவுறுத்துவது போல கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளராக இயேசு வந்தார். இறைவனோடு இணையும் பெரும் செல்வத்தை நாம் அடைய இயேசு தன்னையே ஈடாக தந்தார். செல்வந்தரான இயேசு நம் நிலைக்கு இறங்கி வந்து மனிதரோடு மனிதராக வாழும் ஏழ்மை நிலையை ஏற்று நம்மோடு இணைந்தார். இந்த இணைப்பின் வழியாக ஏழைகளாகிய நாம் இறைவனோடு நிலையான இணைப்பை பெறும் வாழ்வாகிய பெருஞ்செல்வத்தை பெறுவதற்கு அவர் தன்னையே கொடையாக வழங்கினார். தனது இறைநிலையாகிய பெருஞ்செல்வத்தை நமக்காக விட்டு கொடுத்து இறை உறவை பெரும் செல்வராக நம்மை மாற்ற நம்மிடையே இயேசு பணிபுரிந்தார். இயேசுவின் சீடர்களாகிய நாமும் செல்வமாக கருதும் எதையும் விட்டு கொடுத்து அதை பயன்படுத்தி நம்மையும் பிறரையும் நிலையான அன்பிலும் உறவிலும் கருணையிலும் பரிவிலும் பெரும் செல்வராக மாற்றும் பணியில் ஈடுபட நம் அனைவரையும் இயேசு அழைக்கிறார். இந்த பணியில் இயேசுவையே நமது ஒரே தலைவராக ஏற்போம். செல்வமா இயேசுவா என்ற பிளவு நம் மனதில் ஏற்படும் போது செல்வம் இயேசு என்ற 2 தலைவர்களுக்கும் ஊழியராய் நாம் பணி செய்ய முடியாது. இயேசுவை தலைவராய் ஏற்று இயேசுவின் வழியில் செல்வத்தை பயன்படுத்தி எல்லாரையும் நிலையான செல்வத்திற்கு, அன்பிற்கு, பரிவிற்கு, இரக்கத்திற்கு, உறவிற்கு உரிமையாளராக்கும் பணியில் ஈடுபடுவோம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும்
உண்மையை அறிந்து உணரவும் வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவரது பணியில் இணைந்து அவரது பாணியில் செயலாற்றி இறைவன் வழங்கும் நிலையான செல்வத்தை அனைவருக்கும் அள்ளி வழங்கும் பணியை மேற்கொள்வோம்.